நீயும் மாமா நாங்கெல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க ராத்திரி அது சொல்லுது, உன் பேச்ச கேட்காம நானும் தூங்குறது இல்ல. சொல்லிட்டு அவ கீழே ஒரு விளக்கம் தந்திருந்தா, அப்பதான் அந்த சொல் எனக்கு புரிகிறது. உங்க பேச்ச கேட்டுதான் நான் தூங்குறேன், உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறது இல்ல. என்ன என்ன அர்த்தம்? என் பேச்சு ஏன் தூக்கத்தை தருகிறது? ஒன்று, எல்லா பெண்களையும் எல்லா இளைஞர்களையும் இந்த உலகம் கசக்கி பிழிந்து நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற மன உளைச்சலோடு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது போன் எடுத்து இப்படி பாக்குறீங்க. நான் தோன்றுகிறேன், நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அழகானது. உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள். நீ சுயமரியாதை மிக்கவள், நீ ஆரோக்கியமானவள், நீ நிர்வாகத்தில் உயர்ந்தவள் என்று நான் சொல்லுகிறேன். உன் மனம் அந்த உளைச்சலில் இருந்து அமைதி அடைகிறது. நீ நாளை விடியலுக்காக காத்திருப்போம் என்று சொல்லி அமைதி அடைந்து தூங்குகிறாய். அப்படி என்றால் என் சொல் தூக்க மாத்திரை தானே? சொல் புரியுதா எனக்கு? எல்லா சொல்லுக்கும் இன்னொரு பக்கம் உண்டு தானே? நான் அப்படி நினைச்சு சொல்லல. அப்புறம்